Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் பொரிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஷ்க்கு முக்கியமான ரெண்டு விஷயம் தேங்காய் எண்ணெயும் வாழை இலையும் தாங்க. இந்த ரெண்டுத்தோட ஃப்ளேவர் தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. இதை யூசுவலா கரி மீன் அப்படிங்கிற ஃபிஷ் வெரைட்டில தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் பாதி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குறுக்க கீறி விட்டுடலாம். என்னடா பலப்பலன்னு இருக்க ஃபிஷ்ஷில் இப்படி குறுக்க கோடு போட்டுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? இது மாதிரி கீறி விட்டால் தாங்க மசாலாவில் டீப்பாக இறங்கும். நீங்களும் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், லெமன் பாதி பிழிஞ்சு விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரன்னியாக இல்லாமல் திக்காகவே ரெடி பண்ணிவிட்டு இந்த மசாலா வச்சு ஃபிஷ்ஷை நல்லா கோட் பண்ணிடலாம். அந்த கட்ஸில் டீப்பாக இறங்குற மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் நறுக்கிய இஞ்சி, 1 டீஸ்பூன் நறுக்கிய பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். 2 நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறம் 3 நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. தக்காளிலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். சாஃப்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் 1/4 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிட்டு நல்லா ஜூஸியாக ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மீன் வறுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் மேரினேட்டட் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையை டைரெக்டாக நெருப்பில் காமிச்சு வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா சாஃப்ட் ஆகும், நமக்கு ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வச்சிடலாம். அது மேலேயும் அகெயின் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வெளியே தெரியாத அளவுக்கு மடிச்சிட்டு கயிறு வேணும்னா கட்டி வச்சிடலாம். இதை மீன் வறுத்து அதே தேங்காய் எண்ணெயில் போட்டு குக் பண்ண போகிறேன். நமக்கு தேவைன்னா மூடியும் குக் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் போல் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபிஷ் பொரிச்சது ரெடி.